வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு மண்கலவை எப்படி தயாரிப்புன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். 15 கிலோ கோகோபிட்டை ஊற வச்சு அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக மண் செம்மண் அல்லது வீட்டுக்கு பக்கமே இருக்கிற வளமான மண்ணை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மண் நம்ம கொக்கோபிட்டு எவ்வளோ போடுறோமோ அதே சரி விகிதத்தில் மண்ணை நம்ம கலந்துக்கிறோம். கொக்கோபிட்டு நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம எடுத்து அதை நம்ம உடைச்சி அதிலிருந்து சின்ன சின்ன கட்டிங்களை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கணுங்கன்னா அதை நம்ம மண்ணோட கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டே அதை இது பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற ஈரப்பதமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம தேவைப்படும்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம அதை நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் நிழல்ல காயிற வரைக்கும் விட்டுட்டு அடுத்ததாக போய் நம்ம தொழு உரம் நல்லா மக்கின தொழு உரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆட்டு மாட்டுச்சாணம் கலந்த தொழு உரம் எடுக்கிறோம். நம்ம மண்புழு உரம் எடுக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம தொழு உரம் எடுக்கிறோம். தொழு உரம் மண்புழு உரத்தோடு நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். நம்ம 40 கிலோ தொழு உரம் எடுத்துருக்கோம். நல்லா ஓரளவுக்கு மக்கின தொழு உரம். ஒரு 40 கிலோ செம்மண் எடுத்திருக்கோம். ஒரு 40 கிலோ கொக்கோபிட்டு எடுத்திருக்கோம். இதை மூணையும் நம்ம கலக்க போகிறோம். மண், கொக்கோபிட்டு, மாட்டுச்சாணம் இது மூணையும் நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் நம்ம நல்லா பவுட்ரு மாதிரி உடச்சிட்டோங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் கொக்கோபிட்டில் இருக்கிற கட்டிகளெல்லாம் உடச்சிட்றோம். மண்ணை சுற்றி இருக்கிற கட்டிகளை நம்ம அப்படியே கலக்கும் போது மேலே தனியாக வரும். அப்போ ஒவ்வொன்றா நம்ம மண்வெட்டிலே தட்டி நம்ம அதை உடச்சிக்கலாம். இப்போதைக்கு வெளியே இருந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். அப்போ ஒன்றோட ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வர கட்டிகளை நம்ம பின்னாடி அப்படியே அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டிகளை நம்ம மீண்டும் உடச்சி விட்டுறலாம். கலந்துட்டு பின்னாடி மேலே தனித்தனியாக வரும். அந்த கட்டிகளை நம்ம உடச்சி விட்டோம்னா நல்லா பவுடர் டைப்பில் மாறிடும். இதில் கடல் பாசின்றதை நம்ம கலக்க போகிறோம். நம்ம சூடமோனஸோ விரிடியோ கலக்கலாம். இதில் எல்லா பாக்டீரியாவும் மிக்ஸ் ஆகி வந்துடும். கடல் பாசின்னு நம்ம உரக்கடையிலாம் கிடைக்கும் ஜெல் வடிவில். இதை நம்ம கலக்க போகிறோம். நல்லா கரைச்சி அதோட நம்ம கலந்து வச்சுன்னுக்கிற குயில் மேலே நம்ம இதை தெளிச்சு விட்டோம்னாவே இதில் எல்லா பாக்டீரியாவும் இதிலே நமக்கு ஒரே இதில் கிடச்சிடும். அதனால் நான் வேறு தனியாக சூடமோனஸோ விரிடியோ பாஸ்வோ பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸுக்கு எதனா தனியாகவோ நான் கொடுக்கல. இதவே நான் கொடுத்து இதிலே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். இது ப்ளஸ் நல்ல இயற்கை உரமாகவும் பயன்படுத்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான். அதனால் நமக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. இதை நம்ம ஃபுல்லாக அந்த குயில் மேலே ஊற்றி விட்டுட்டு மீண்டும் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வர கட்டியில் நம்ம உடச்சி விட்டு போகிறோம். அப்படியே மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்துருச்சு. அந்த நம்ம போட்ட மண், கொக்கோபித்து மற்றும் எரு இது 3 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. மேலும் இதுக்கு மேலே கட்டிக்கலாம் நம்ம அப்படியே ஒன்று உடைச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன கட்டிங்கள்லாம் அப்படியே கையிலே உடச்சி விட போகிறோம். ரொம்ப பெரிய கட்டிங்களை தான் உடைக்கலாம். சிறு சிறு கட்டிங்கள்லாம் நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது. அது அப்படியே 4 அளவில் ஈரப்பதமாகி அப்படியே பவுடர் டைப் மாறிடும். மண்கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 9க்கு 9 பேக் ஒரு 10 பேகும், 12க்கு 12 பேக் ஒரு 10 பேகும், 12க்கு 18 பேக் ஒரு 3 பேகும் இதில் இந்த மண்கலவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு போதுமான கலவை இவ்வளோ தான். நமக்கு நம்ம க்ரோ பேக்கில் ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் மேலே இடைவெளி விட்டுட்டு மீதி எல்லாமே மண்கலவையை நம்ம ஃபுல்லாக பேக் பண்ண போகிறோம். நல்லா ஓரளவுக்கு நல்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படியே லூஸாக இருக்கணும் மண். அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம எடுத்து பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இதை நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல.
கொஞ்சம் மண்கலவை வந்து மீந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பேக்கில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எதனா மண்கலவை வந்து கொஞ்சம் அதில் நம்ம தண்ணி விடும்போது கொஞ்சம் கீழே இறங்கும். அதில் நம்ம இந்த மண்கலவை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மண்கலவையெல்லாம் நம்ம நிழலான பகுதியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 1 வீக் வந்து இதில் தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் மண் இருக்குத்தன்மை, மண்ணில் இருக்க சூடு இது எல்லாமே குறையிற வரைக்கும் நம்ம நிழல் பகுதியில் வந்து டெய்லி நம்ம தண்ணி தெளித்து மூடாக்கு போட்டு மூடி வைக்க போகிறோம். எல்லா குரோ பேக்கும் நம்ம நிழல் பகுதியில் வச்சுட்டு டெய்லி இதில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சிட்டு மூடாக போட்டு வைக்கும்போது தரமான மாடித்தோட்ட மண்கலவை. நம்ம இந்த வீடியோவில் தரமான மாடித்தோட்ட மண்கலவை எப்படி தயாரிப்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற மேலும் வீடியோக்களை நமது சேனலில் பார்க்க நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்.